ஆக்சுவலா இவர் வந்து சீரியல்லே ஆகட்டும் மூவிஸ்லயே ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய வில்லனாவே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. தென் என்னதான் இவர் வந்து மூவிஸ்ல இந்த சினி உலகத்துல வந்து அவர் வில்லனா ஆக்ட் பண்ணாலுமே அவரோட ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா தான் வந்துட்டு இருந்தாரு. தன்னால முடிஞ்ச வரைக்குமான ஒரு நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவே வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இவருடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா December 2, 1975 பிறந்திருக்காரு. இப்போ அவருடைய ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 48 தான் ஆகுது. இவர் வந்து ரீசென்ட் டைம்ல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு இவர் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சோ ஆஞ்சியோ எல்லாம் பண்ணியும் இவரை வந்துட்டு பிழைக்க வைக்க முடியல. தென் சிகிச்சை பலனின்றி இவர் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே சென்னையில தாங்க. இவருடைய அப்பா வந்து தெலுங்கு, அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சேர்ந்தவங்க. இவங்களுடைய அம்மா வழி சொந்தம் தான் முரளி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒண்ணாதான் இருக்கு. இவர் எல்லாருமே வந்து முரளியோட ஓன் பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கிடையவே கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல அம்மா வழி சொந்தம் தான் முரளி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட பேரு டேனியல் பாலாஜி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இவர் வந்து ஹிந்துவா இல்ல கிறிஸ்டியனா அப்படிங்கிறது. ஆக்சுவலா பாலாஜி அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸ்க்கு மேல ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால மெயின் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.